Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் சம்ஸு 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்குறோம். ஓகே, ஆல்ரெடி இப்போ 4 சம்ஸ் பார்த்தாச்சு. 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க an n+3. ஸோ ஆடாக இருந்தால் இந்த டேர்ம், ஈவனாக இருந்தால் n² + 1. ஸோ 11th டேர்மும் 18th டேர்மும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 11th டேர்ம். ஸோ 11ங்கும்போது நம்மளுக்கு என்ன தான் ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருங்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ tn an = நம்மளுக்கு என்ன வந்துடும், n+3. ஸோ 11ங்கிறதுனால a11 தான் போட போகிறோம். n-க்கு பதிலாக 11. a11 = 11 + 3. ஸோ 11 × 14. 11 × 14 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 4 எழுதிக்கோங்க. 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி 5 போட்டுக்கோங்க. லாஸ்ட் இந்த 1 போட்டுக்கோங்க. ஸோ இதான் 154 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 18th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ 18ங்கும் போது நம்மளுக்கு ஈவன் நம்பருங்கும் போது நம்ம செகண்ட் டேர்மை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ an = n² + 1. ஸோ a18 18² + 1. ஸோ 18² இது வந்து நம்மளுக்கு 324 + 1 = 325. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். nth டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம a6 a13 கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் a4 a11 கண்டுபிடிக்கணும். இது பாருங்கம்மா, 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதே ஒன் வேர்டில் கூட உங்களுக்கு கேட்கலாம். an = ஒரு டேர்ம் கொடுத்து a6ஓட வேல்யூ என்ன, a13ஓட வேல்யூ என்ன, இல்லை a15ஓட வேல்யூ என்ன, இந்த மாதிரி ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். பட் இது ஈஸியான சம் தான். ஸோ கொஞ்சம் ஈஸியான சம்ஸாக தான் நான் எடுத்து போடுறேன். ஸோ an = நம்மளுக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, 5n/n+2 கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க சொன்னது a6. ஸோ n-க்கு பதிலாக 6 போட போகிறோம். 5 × 6 / 6 + 2. 5 6 are 30. 6 + 2 8. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 4 2s are 8. 15 2s are 30. ஸோ ஆன்சர் 15/4. நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, a13 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 5 × 13 / 13 + 2. ஸோ 5 × 13/15. இதில் நான் என்ன பண்ணலை, இதை மல்டிப்ளை பண்ணலை. இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி பெருசாக வரும். அதனால் இது கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 5 is 5. 3 5s are 15. ஸோ ஆன்சர் 13/3. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன். an = -n² - 4. ஸோ அதில் a4th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n-க்கு பதிலாக 4 போட போகிறோம். மைனஸ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மைனஸ் வந்து வெளியில் நம்மளுக்கு ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ நம்ம அந்த நம்பரை இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க. n-க்கு பதிலாக 4. ஸோ 4² - 4. 4² நம்மளுக்கு 16. 16 - 4. ஸோ -12. நெக்ஸ்ட்டு a11 கேட்டிருக்காங்க. ஸோ -11² - 4 -121 - 4. ஸோ 121லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 117. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். an = n² - 1/n+3. ஈவனாக இருந்தால் இந்த டேர்மு, ஆடாக இருந்தால் இந்த டேர்ம். ஸோ கண்டுபிடிக்க சொன்னது a18ம் a15ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு a8ங்கும் போது நம்மளுக்கு ஈவன். ஸோ ஈவனுங்கும் போது இந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ an = n² - 1/n+3. ஸோ n-க்கு பதிலாக 8 போட்டுக்கலாம். 8² - 1 / 8 + 3. 8² 64 - 1/3. 8 + 1 11. ஸோ 64 - 1 63/11. நெக்ஸ்ட்டு a15. 15ங்கிறது நம்மளுக்கு ஆட் நம்பர். ஸோ இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ a15 = n² கொடுத்துருக்காங்களா. ஸோ 15² 2 × 15 + 1. ஓகே, 15² எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா 15 × 15 போடுவோம் இல்லையா.
ஸோ இது ஈஸியாக சொல்கிறேன். 5 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 25. 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2. ஸோ 1 2 2 225. 225 divided by 15 2s are 30 plus 1. So 225 by 31. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். -11 -15 -19 எக்ஸட்ரா போகுது. 19th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேர்ம் கண்டுபிடிக்கிறதுனாலே நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா? டிஎன் ஃபார்முலா. டேர்ம் கேட்டால் டிஎன் ஃபார்முலா, சம் கேட்டால் எஸ்என் ஃபார்முலா. ஸோ இங்கே டிஎன் தான் கண்டுபிடிக்கணும். டிஎன் ஃபார்முலா என்ன? a + n - 1d. ஸோ இது என்னென்னு நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்ம், ஓகேவா? ஸோ ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு. இப்போ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? -11. டிங்கிறது டிஃபரன்ஸ்னால் என்ன? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ -15லேருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, +11 -4. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நைன்டீன்த் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n வந்து நம்மளுக்கு 19. ஓகே, ஏக்கு பதிலாக -11 ப்ளஸ் என்னுங்கிறது நம்மளுக்கு இங்கே 19 - 1. டிங்கிறது நம்மளுக்கு -4. ஸோ -11 ப்ளஸ் இது வந்து -4ங்கிறது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன்மா. ஸோ -4 மீனிங் 19 - 1 நம்மளுக்கு 18 இன்ட்டு -4. ஸோ -11 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -72 கிடைக்கும். இது ரெண்டுமே சேம் சைனுங்கனால ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி சைனை வந்து அப்படி போட்டுருவோம். ஸோ -83. ஸோ 19th டேர்ம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ 19th டேர்ம் -83. ஸோ இது என்ன மீனிங்னா, இதுலேருந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் வந்து -4 இல்லையா? ஸோ -4 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே எழுதி பார்க்கணும். ஸோ அதில் 19th டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? -83 இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.